கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை 138 சங்கீதம் 8 வசனம், உமது கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை என்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். அனுதினமும் நம்மை நடத்துகிறது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அவர் கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு நொடி பொழுது கூட நம்மால் வாழ முடியாது. நம்மை வாழ வைப்பது, நம்மை ஆசீர்வதிப்பது, நம் தேவைகளை சந்திப்பது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவது கர்த்தருடைய கிருபை. அவர் கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே நம்மை அனுதினமும் பாதுகாத்து வருகிறார். நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் கர்த்தருடைய கிருபை மேலானது. அனுதினமும் காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாய் விளங்குகிறது. அவர் கிருபை மாத்திரமே நம்மை தாங்குகிறது. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தமது கிருபையினாலே கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மீது இரக்கமுள்ளவராய் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி காத்திருக்கும் போது, அவர் சமூகத்தில் இருக்கும்போது அவர் தமது மிகுந்த கிருபையினாலே நம்மை நிரப்புவார். மிகுந்த கிருபையினாலே நமக்கு பலனளிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், கர்த்தருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை நம்மை அனுதினமும் தாங்குகிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு. கர்த்தர் தமது பரிபூர்ண கிருபையினாலே உங்களை இந்த நாளிலும் பாதுகாத்து உங்களை நடத்தி உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். உமது கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் உமது கிருபையினால் எங்களை தாங்குகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளில் உமது கிருபை எங்களை சூழ்ந்து நடத்தட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கட்டும், குறைவுகளை நிறைவாய் மாற்றட்டும், உடைந்து போன காரியங்களை உருவாக்கட்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்துக்கிறோம். எங்கள் வாழ்க்கையும் கரத்தில் கொடுக்கிறோம். உமது கிருபையினால் நீர் நடத்துவீராக. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது கிருபையினால இந்த நாளையும் தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.